Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிரும். என்னென்ன டிப்ஸ்ங்கறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை காஞ்சி போயிடும். சப்போஸ் நம்ம அதிகமான அளவில் கருவேப்பிலை வாங்கிட்டாலும் அதை நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணிடுறது இல்லை. அதில் எப்படியும் ஒரு பாதி கருவேப்பிலையாவது வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிற இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய விட்டுருங்க. வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம நிழல்லே காய வச்சுக்கலாம். கிச்சன்லேயும் ஒரு துணி விரித்து ஒரு 2 நாள் விட்டிங்கனாலே போதும், கருவேப்பிலை நல்லா காஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் கடாய் வச்சு கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு சருகு மாதிரி வந்துடும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு கருவேப்பிலையோட அளவு கம்மியாக இருக்குன்றதுனால இந்த ஜாரில் சரியாக அரைப்படலை. நிறைய கருவேப்பிலை போட்டிருந்தோம்னா நல்ல பவுடராக வந்திருக்கும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சமையல் பண்ணும்போது இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாம் பண்ணும்போது இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னா சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சட்னியில் குழம்புலலாம் கருவேப்பிலை போட்டோன்னா குட்டீஸ் அது தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குட்டீஸும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. லெமன் கட் பண்ணி பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாதி லெமனை ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு 2-3 நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படின்னு சொல்லுங்கன்னு. பொதுவாகவே நம்ம லெமனை கட் பண்ணிட்டோன்னா அது டக்குன்னு காஞ்சி போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற பகுதி எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க. ஏதாவது வாட்டர் பாட்டில் இல்லைனா ஜூஸ் பாட்டிலோட மூடியாக இருந்தாலும் ஓகே தான். இது லெமனோட சைஸ்க்கு இருக்கணும். இதில் லெமனை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். லெமனோட கட் பண்ண பகுதி நல்லா டைட்டாக க்ளோஸாக இருக்கிறதுனால லெமன் காஞ்சி போகாது. ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது நெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மணலாக இருக்கும். பட் நாளாக பார்த்திங்கன்னா நெய்யோட வாசனையே ஃபுல்லாக போயிடும். கொஞ்சம் கூட நெய்யோட வாசனை இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வச்சுருந்தோன்னா நெய்யிலேருந்து ஒரு மாதிரி சிக்கு வடை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம வாங்கின நெய் எவ்வளோ நாள் ஆனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெல்லம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம நெய்க்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெல்லம் போட்டு வைக்கும்போது நெய்யிலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு சிக்கு வடை வராது. எவ்வளோ நாளானாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் தக்காளி சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிற சட்னி வெரைட்டிக்கெல்லாம் இதை வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் மாற்றணும். சப்போஸ் நம்ம சூடாகவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோன்னா ஒன்று நம்ம அரைக்கும் போது எல்லாமே வெளியில் தெரிச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்மளோட மிக்ஸி சீக்கிரமாக கெட்டு போயிடும். சப்போஸ் இது உங்களுக்கு வதக்கிட்டு ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, உடனேவே அரைச்சாகணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டிப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. எனக்கு ஐஸ் க்யூப் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 3-4 போட்டாலே போதும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சோன்னா இது மிக்ஸி நமக்கு சூடாகவும் ஆகாது, வெளியிலையும் தெரிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரெட் பேக்கெட்டெல்லாம் வாங்கினோன்னா நம்ம யூஸ் பண்ண பிரெட் போக மீதி இருக்கிற பிரெட் ஒரு மாதிரி நல்லா காஞ்சி போயிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி பிரெட் ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்மளோட பிரெட் நம்ம வாங்கின மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும்னா இது எப்படி இந்த பேக்கெட்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்டோ யூஸ் பண்ண போகிறதில்ல. பிரெட்டோட கவரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டு மேலே இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த பேக்கெட்குள்ளே எந்த காற்றுமே போகாது. இந்த பேக்கெட் நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸாக இருக்கும். ஸோ நம்ம பிரெட்டும் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கயிறு வச்ச பேண்ட் நம்ம போட்டு விட்டோம்னா இந்த கயிறை நாம் தான் கட்டி விடணும்.
இப்போ நம்ம குழந்தைங்க வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்படி இல்லைனா வெளியில் போகிறாங்கன்னா நம்ம வந்து பேண்ட்டை இந்த மாதிரி தான் நார்மலாக கட்டுவோம். இதை வந்து அவங்களால ஈஸியாக கழட்ட முடியும், பட் மறுபடியும் அவங்களுக்கு கட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது. குழந்தைங்க வந்து தானாகவே இந்த பேண்ட் கயிறை வந்து அவங்களால கட்டிக்க முடியும். ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. எப்படிங்கிறத பார்க்கலாம். பேண்ட்டோட கயிறு எடுத்து இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கோங்க. பட் முடிச்சு விழக்கூடாது. இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 கயிறுலையுமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கயிறு எடுத்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. அடுத்த கயிறை எடுத்து இந்த சைடில் விட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் விட்டுக்கணும். இப்போது இந்த 2 கயிறையும் ஒரே நேரத்தில் பிடிச்சிலுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு முடிச்சு விழுந்துடும். இந்த அளவுக்கு முடிச்சு விழுந்திருக்கே, இதை எப்படி குழந்தைங்க கலட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள். இப்போது இந்த 2 சைடில் இருக்கிற கயிறையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பிடிச்சி எடுத்தீங்கன்னா இது நல்லா லூஸ் ஆகும் பாருங்கள். இப்போது மறுபடியும் நம்ம வந்து கயிறை பிடிச்சி எடுத்தோன்னா நல்லா டைட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பேண்ட் கயிறு கட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஊசியில் வந்து டக்குன்னு நூல் கோர்க்குற அளவுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் பார்க்கலாம். நூல் வந்து நல்ல ஸ்டிஃபாக இல்லாததுனால தான் இதை வந்து நம்ம ஊசிக்குள்ளே நுழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட்டை வந்து நூலோட முனையில் நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் காய விட்டிங்கனாலே போதும். நூல் வந்து நல்ல ஸ்டிஃபாக வந்துடும். இதுக்கப்புறமா நூல் வந்து வளையாது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஊசிக்குள்ளே விட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். கிச்சனில் இருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் தெரித்து ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். இதை வந்து நம்ம சோப் வாட்டரெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நம்ம வந்து ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூலையோ இல்லைனா ஒரு துணிலையோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இதை ஸ்விட்ச் போர்ட் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கனாலே போதும். இந்த கரை எல்லாமே டக்குன்னு போயிடும். நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லா கரையுமே எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.